ஹாய் வியூவர்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்குறது பயிற்சி 7.4ல் 2வது வினா. கேள்வி என்னன்னு பாருங்கள். log x x greater than 0 என்ற சார்பின் டெய்லர் தொடரின் விரிவை x equal to 1ஐ பொறுத்து முதல் 3 உறுப்புகள் வரை காண்க. ஸோ அவங்க டெய்லரின் விரிவு அப்படின்னு நேரடியாக சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு டெய்லரின் விரிவு என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். டெய்லர் விரிவு இதுதான். நம்மளுக்கு டெய்லரின் விரிவு என்னென்னு, f of x என்ற சார்பானது x equal to a இல் டெய்லர் விரிவு என்னன்னு கேட்டால் f of x equal to f of a plus f dash of a by 1 factorial into x minus a plus fn of a by n factorial into x minus a whole power n. இதுதான் நம்மளுடைய டெய்லர் விரிவுக்கான ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். எப்படி ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். முதல்ல இந்த log x-ஐ f of x-ன்னு எடுத்துக்கிறோம். தீர்வு f of x equal to log x என்க. அப்போ நம்மளுக்கு டெய்லர் விரிவு வேணும்னா நம்ம கண்டினியூஸாக நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் இல்லையா. f dash of x என்ன வரும்? log x equal to 1 by x. அடுத்து f double dash of x 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு தெரியும் minus 1 by x square. ஸோ இது டிஃபரன்ஷியேட் பண்ண வசதியாக இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் மேலே போச்சுன்னா மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 2ன்னு எழுதலாம். மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 2. இப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? இது என் எக்ஸ் பவர் என் பேட்டர்ன் தான். முன்னாடி மைனஸ் இருக்குது, மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். எக்ஸ் பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 2 எக்ஸ் பவர் மைனஸ் 2 மைனஸ் 1. ஸோ அப்போ என்ன ஆன்சர் வருது? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 into x power minus 3. அப்போ 2 by x cube அப்படின்னு சொல்லிடலாம். இது f double dash. ஒரு 3 டேர்ம் வரைக்கும் நம்ம செஞ்சால் போதுமானது. அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும்? எந்த பாயிண்டில் நம்ம டெய்லர் விரிவு கேட்குறாங்களோ அந்த பாயிண்டில் நம்ம f of x, f dash of x, f double dash of x, f triple dash of x ஓட வேல்யூ அதில் நம்ம ஃபைண்ட் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஸோ f of 1 என்ன வரும்? எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போட்டால் log 1. log 1 மதிப்பு என்ன? 0. அடுத்து f dash of 1 என்ன வரும்? f dashல xக்கு பதிலாக 1ன்னு போட்டால் 1 by 1. ஸோ மதிப்பு 1. f double dash of 1 என்ன வரும்? f double dashல xக்கு பதிலாக 1ன்னு போட்டால் minus 1 by 1 square. ஸோ minus 1 by 1 square மதிப்பு என்ன? minus 1. f triple dash of 1 f triple dash என்ன? 2 by x cube. அப்போ 2 by 1 cube 1. ஸோ ஆன்சர் என்ன வருது? 2. தேவையான வேலை கிடைச்சிருச்சு. therefore x equal to 1 இல் டெய்லரின் விரிவு என்ன வரும்? f of x equal to f of 1. f of a என்ன வரும்? f of 1 plus f dash of 1 by 1 factorial into x minus a. அப்போ x minus 1 plus f double dash of 1 by 2 factorial into x minus 1 whole square plus f triple dash of 1 by 3 factorial into x cube plus etc. இதான் வந்து x equal to 1 இல் டெய்லரின் விரிவு. இதில் f of 1 மதிப்பு என்ன? 0 plus f of 1 மதிப்பு 1. ஸோ x minus 1 by 1 factorial. x minus 1 by 1 factorial minus f double dash of 1 பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 இல்லையா. அப்போ இங்கே மைனஸ் 1 போட்டால் மைனஸ் 1 into x minus 1 whole square என்ன வரும்? minus x minus 1 whole square by 2 factorial plus f triple dash of 1 வந்து என்ன வருது? 2. அப்போ 2x cube by 3 factorial plus etc. போயிட்டே இருக்கு. that is x minus 1 1 factorial 1 தான், அதனால் விட்டுடலாம். x minus 1
ஹோல் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 2 எக்ஸ் கியூப்னு போட்டோம், சின்ன திருத்தம். ஸோ இங்கே என்ன வரணும், எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப் அப்படின்னு வரணும். அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும், எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப் அப்படின்னு வந்திருக்கணும். ஓகே, இப்போ 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப் பை 3 ஃபேக்டோரியோட மதிப்பு என்ன, 6. 1 2 3 2 6 ப்ளஸ் எக்ஸ் ஐலோட விரிவுன்னு எழுதிடலாம். இது அப்படியே நம்ம எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன, லாக் எக்ஸ் இல்லையா, லாக் எக்ஸ். ஸோ லாக் எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குது, எக்ஸ் மைனஸ் 1 அடுத்து மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப் பை 3 அடுத்து மைனஸ் வரலாம், மேபி எக்ஸெட்ரா அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம சீரீஸை எழுதிடலாம். இதுதான் வந்து என்னது, முதல் 3 உறுப்புகள் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ முதல் 3 பூஜ்ஜியமற்ற உறுப்புகள் வரை நம்ம என்ன பண்ணிட்டோம், டெய்லர் சீரீஸ் நம்ம டெய்லர் தொடரை எழுதிட்டோம். இதுதான் வந்து லாக் எக்ஸினுடைய டெய்லர் தொடர். நன்றி.